ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கந்த சஷ்டி விரதத்தின் 4வது நாள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். சிம்பிளான முறையில், எளிய முறையில் தான் நான் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் தான் நான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா, இந்த வேலை நான் சுத்தமான நீரில் கழுவி எடுத்துக்கிட்டேன். கழுவும் போது நம்ம பாத்திரம் தேய்க்கிற நாரோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சுத்தமான தண்ணியில் நம்ம தேய்ச்சி கழுவுனாலே போதுமானது. எடுத்துக்கிட்டு அடியில் பார்த்தீங்கன்னா, வேலுக்கு அடியில் ஒரு தட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு அகலமான தட்டு அல்லது பவுல் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பலகையில் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் அந்த தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வேல் வச்சுக்கிட்டேன். இந்த அபிஷேகத்துக்கு நான் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உபதி எடுத்திருக்கேன், மஞ்சள் எடுத்திருக்கேன், பால், தயிர், பன்னீர், தேன், அப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தத்துக்கு பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட எல்லா வகையான பழங்களுமே என்கிட்ட இல்லை. வாழைப்பழம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா கையிலே மசிச்சு விட்டுட்டு மிக்சி ஜாரில் நான் ஒரு ஓட்டிட்டு அது கூடவே தேன் கலந்து நான் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரிசையாக நம்ம ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணணும். முறைப்படி எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மெத்தடு படி நான் ஒவ்வொரு பொருளாக வச்சு நான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அபிஷேகம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் நான் பண்ணுவேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த வேல் எங்கள் வீட்டுக்கு வந்த புதுசுலாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாட்கள் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் 48 நாள் விரதம் இருக்கும்போது ரெகுலராகவே பண்ண ஆரம்பித்தேன். காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். இந்த கந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட 3வது வருஷமாக நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேண்டுதல், அந்த வேண்டுதலுக்காக தான் நான் வருஷம் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு உடனே நடக்காது. விரதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். வருஷம் நம்மளுக்கு விரதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விரதம் இருந்தோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நிறைவேறிடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் ஆனாலுமே நம்ம விட்டுறக்கூடாது. அந்த நம்ம எதுக்காக வேண்டியிருக்கோமோ அது நடக்கிற வரைக்குமே நம்ம தொடர்ந்து கந்த சஷ்டி விரதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு நடக்கலையே அப்படிங்கிறதுக்காக விரதத்தை பாதியிலே ஸ்டாப் பண்ணக்கூடாது. நான் தொடர்ந்து 5 வருஷம் இருந்துட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலையா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு எப்போ அது நடக்குதோ அது வரைக்கும் தொடர்ந்து வருஷம் கண்டினியூவாகவே நம்ம கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இந்த அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வேல்மாறல் மந்திரத்தை படிச்சுக்கிட்டே தான் நான் அபிஷேகம் பண்ணுவேன். இந்த அபிஷேகம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனசார மனசு உருகி அபிஷேகம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.